ஹாய் ஆல் வெல்கம் டு லைஃப் ஆஃப் கௌசி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, முக்கியமாக ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பேர் என்னன்னா ஃப்ரீ ஹேர் ஸ்டைல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரீ ஹேர் ஸ்டைலுக்கே போகலாம். ஸோ பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. சைட் பார்ட்டிஷன் எடுத்துட்டு அப்புறமா இங்கேயும் ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு முடி மட்டும் ஃப்ரண்ட்ல இருக்கும். அந்த பேக் சைட் மற்றதெல்லாம் விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்ல முடி விடணும், ஹேர் விடணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த சைட்ல இருந்தும் நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஸோ டபுள் சைடு விட்டுறது நைஸ். ஸோ தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் பார்ட்டிஷன்லேயே எடுத்தீங்கல்ல, சில பேருக்கு வந்து முன்னாடி ஹேர் விடணும்னு பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இது அப்படியே இந்த ஒரு லேயர் அப்படியே நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேயர் எடுத்தீங்கன்னா, இங்க தெரியும் பாருங்க. ஸோ இந்த லேயர் எடுத்தோம்னா, நல்லா டீடாங்கிள் பண்ணிடுங்க ஸ்டார்ட்டிங்லேயே. ஸோ நல்லா இது பண்ணிட்டு, இத அப்படியே வச்சு 2 கிளிப்ஸ் 2 கிளிப்ஸ் போதும். ஸோ அத வச்சு நம்ம அப்படியே வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இட் இஸ் கிளியர். யா. ஸோ இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஹேரை மட்டும் நீங்க வந்து முன்னாடி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கலாம். என்னடா சைட்லயே காமிச்சிட்டு இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. நம்ம வந்து சென்டர் பார்ட்டிஷனும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சைடு ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ முன்ன பண்ண மாதிரி தான். கொஞ்சோண்டு இது வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஃபில்டர் பண்ணிடுங்க அதுல. ஃபில்டர் பண்ணிட்டு ஸோ எப்படி பண்ணுங்கன்னா ரொட்டேட் பண்ணுங்க இப்படி. தெரியுதா? ஸோ நீங்க ஒவ்வொன்னா எடுத்து ரொட்டேட் பண்ணா தானே டைம் ஆகும். நம்ம வந்து ஃபுல்லாவே ஃபுல் ஸ்டாண்டையுமே எடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். கிளிப்ஸ் வந்து போட்டுக்கலாம். செக்யூர் பண்ணிப்போம். ஓகே. பேக் சைடுல ஒன்றும் அவ்வளோவா ஆக்வர்டா தெரியாது. ஸோ நீங்க தாராளமா செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ யா. இப்போ இந்த சைடு ரொட்டேட் பண்ணீங்கன்னா, இந்த சைடு வந்து ஃப்ரீயா வந்து விட்டுருங்க. ஸோ தட் இது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ யா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்டர் பார்ட்டிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் பார்ட்டிஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு அவ்வளவா சென்டர் பார்ட்டிஷன் வந்து நல்லா இருக்காது. ஸோ இட்ஸ் ஓகே. வில் ட்ரை. சென்டர் பார்ட்டிஷன் நல்லா இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது. ஓகே. ஸோ ஒன்றும் இல்லைங்க. சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் இருக்கா, இந்த இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டாண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு அப்படியே கிளிப்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் இதே இந்த சைடும் பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இது ஒரு ஹேர் ஸ்டைல். இது இன்னும் கியூட்டா இருக்கும் உங்களுக்கு. டபுள் சென்டர் ஸ்டாண்ட் எடுத்து போட்டோம்னா வந்து இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கலாம். ஸோ வெயில் காலத்துல எப்படி போறது, சம்மர் சீசன்ல எப்படி போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே இருக்குங்க போனி டெயில். ஸோ போனி டெயில் நீங்க வந்து ஆஃப்ல கூட போட்டுக்கலாம். ஃபுல்லா போட முடியலன்னா கூட. ஸோ நான் வந்து ஆஃப் போனி டெயில் வந்து எடுக்கிறேன் இப்போ. ஸோ எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா, காது பின்னாடி வரைக்கும் எடுத்துருங்க. ஓகே. ஸோ தட் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். எப்பவுமே கையிலே வந்து பிரிச்சு விடுங்க அத. அப்பதான் நமக்கு வந்து பேண்ட் போட்டு நம்ம இப்போ வந்து போட்டுக்கலாம். பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் நமக்கு வந்து தெரியுது. நல்ல ஃபினிஷிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை போனி டெயில் தான். ஹை போனி டெயிலுக்கு என்ன பண்ணுங்கன்னா, எல்லா ஹேரும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து தலை வாரிட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா பேண்ட் போட்டு
சப்போஸ் பேண்டு லூஸா இருக்கு அப்படின்னா, இத புடிச்சு இங்க ஒரு கிளிப்பு போட்டுட்டீங்கன்னா, அது வந்து டைட்டாவே இருக்குங்க. உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் எடுக்கணும்லாம் இல்ல. சரிங்களா? இப்படியும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நன் அதர் தேன் தட் ஃப்ரெஞ்ச் பிளேட் தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் பிளேட்ல வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சோண்டு முடி எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல அத வந்து பேக் கோம் பண்ணிட்டு கூட நீங்க வந்து ஒரு குட்டி பஃப் மாரி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாரி வந்து ட்ரை பண்ணுங்க. தென் சைட்ல 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து போதும். ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராண்டு, லெஃப்ட் ரைட்டுன்னு ஒண்ணு எடுத்துட்டு, பின்னாடி கொஞ்சோண்டு முடி எடுத்துட்டு, அத வந்து பிளேட் பண்ணிக்கோங்க. தென் திரும்பி இன்னொரு ஒரு காது பக்கம் இருக்க ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்தீங்கனாலே போதும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு ஃப்ரெஞ்ச் பிளேட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு குட்டி கிளிப்பும் நீங்க வந்து போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு பேண்ட் கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இது. ஸோ எல்லா ஹேர் ஸ்டைல் வீடியோஸும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.